ஸ்டோரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 1999ல ஒரு ஸ்டடி இருக்கு. மொரஞ்சு ஜாலோ அண்ட் டாபர் அப்படின்றவங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா, ஒரு பார்க்ல ஒரு பூல் இருக்கு. ஃபயர் பூல் மாரி. அதில பசங்க சொய்யின்னு இறங்கி விளையாடுவாங்க. அந்த பூல்ல அ பொண்ணுங்க போய் விளையாடும்போது என்ன சொல்றாங்க, "பார்த்து நீ பத்திரமா போய் விளையாடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதே பசங்க போய் விளையாடும்போது, குழந்தைங்க போய் விளையாடும்போது, அவங்க நான் இந்த வீடியோவை ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1999ல ஒரு ஸ்டடி பண்ணாங்க. மொரஞ்சு ஜாலோ அண்ட் டாபர் அப்படின்றவங்க சேர்ந்து ஒரு ஸ்டடி. என்னன்னாக்க, இந்த ஒரு பார்க்கில் ஒரு பூல் இருக்குது. அந்த பூல் பசங்க போய் விளையாடும்போது, பசங்க பாய்ஸ் போய் விளையாடும்போது அது எப்படி வேணால் விளையாடலாம். என்ன ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, விளையாடுறாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் இதே ஒரு பொண்ணு போய் அங்கே விளையாடுது, குழந்தை போய் விளையாடுது அப்படின்னாக்க, அப்போ பார்த்து பத்திரம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெஜைலாக இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அது சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணு அதில் போய் விளையாடும்போது பார்த்து பத்திரம் அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயம் இது பண்ணுறதும் போது அதிகமாக விளையாடுறதும் இல்லை. அவங்களுக்கு டோட்டலாக வேறு மாதிரி கேம். இப்போ நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, பசங்கள்லாம் போய் ஒரு பக்கம் விளையாடுவாங்க. பொண்ணுங்க போயிட்டு ஒரு ஓரமாக அவங்களுக்கு டீ பார்ட்டி இல்லைனா குட்டியாக அவங்களுக்குள்ள ஒரு கேம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடுவாங்க. ஸ்கூல்லையுமே இப்படி தான் நடக்கும், வெளில பார்க்லையுமே தான் நடக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஃப்ரெஜைல்னு சொல்லினாக்க, இப்போ குழந்தையா இருக்கும்போது நானும் ஒரே சைஸ் தான், அவளும் விழுந்தாலும் ஒரே இம்பேக்ட் தான். நான் கீழே விழுந்தாலும் அதே இம்பேக்ட் தான், இன்னொரு பொண்ணு கீழே போய் விழுந்தாலும் அதே இம்பேக்ட் தானே. அப்போது அங்கேருந்தே ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது, வளரும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பொண்ணு டிபெண்ட்டாகவே ஃபீல் ஆகும். நான் ஒரு விஷயத்தில் கீழே விழுந்து ஃபெயில் ஆகி ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை வளர்க்கும்போது, ஒரு பொண்ணு ஃபெயிலே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் க்ரோ ஆக அது எப்படி ஆகுது அப்படின்னாக்க, அதுக்கு அடுத்து அவங்க ஒரு பொண்ணு பையன் மேலே தான் டிபெண்ட் ஆகும். கடைசியில் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வரும்போது ஒவ்வொரு விஷயமும், நானும் இன்னொரு பொண்ணும் வெளில போகிறோம் அப்படின்னாக்க, அந்த பையன் தான் எல்லாமே அந்த பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போது அதுக்கு அடுத்து ஒரு டேட் போகிறேன் இல்லை எதுக்காவது போகிறேன் அப்படின்னாக்கா, அங்கே யார் பே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பையன் தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கடுத்து அப்ரோச் பண்ணுறதும் பையன் தான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தில் அந்த பொண்ணு பயப்படும். எந்த ஒரு பிரேவரினஸுமே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியே வளரும்போது இல்லாமல் போகிறனால அது இன்னும் பிரச்சனை ஆகுது பையனுக்கு. இப்போது இன்னும் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இன்னும் ஒரு சில டைமில் பசங்க பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஒவ்வொரு விஷயமும் நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி, ஒவ்வொரு விஷயத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி. அதில் நிறைய டைமில் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, நிறையா பேர் அப்ரோச் பண்ணுற விதம் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, நிறைய பேர் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கே பயப்படுறேன். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க, போய் பேசுகிறதுக்கு ஒரு பெரிய கல்ச்சுரல் கேப் இருக்குங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போது நான் எப்படி போய் பேசணும்? இப்போ பேசும்போது என்ன ஒரு க்ரீப்போ இல்லை நான் ஒரு மோசமான பையன் நினச்சிட்டாக்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது ஒவ்வொரு விஷயமும் பயந்து பேசாமலே நிறைய டைம் விட்டுடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அப்போ இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னாக்க, விமன் எம்பவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்க, 2 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. அப்போது பவருமே இன்னும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அப்போது ஈஸியாக ஒரு விஷயம் பே பண்ணுறதுலேருந்து, ஒரு விஷயம் பேசுகிறதுலேருந்து, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்கணும் தானே, அப்படி தானே இருக்கணும். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது இல்லாமல் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒரு லோன்லினஸ்க்கு இதுவுமே ஒரு ரீசனாக இருக்குது. எப்படின்னாக்க, லோன்லினஸ்க்கு ரீசன் நம்மளோட இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் ரியல் டைமில் பேசலை. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் ஒரு சில க்ளோஸான பீப்புள் இல்லாதது, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே இருக்கும்போது, இது இல்லாமல் நிறையா பேர் இந்த ஏஜில் சிங்கிளாக இருக்கிறதுமே ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ளோஸான ஒரு பார்ட்னருக்கான ரிலேஷன்ஷிப்கான ஒரு அப்ரோச்சே இல்லாமல் நிறைய மென் லோன்லியாக இருக்கிறதுமே பிரச்சனை. நினச்ச மாதிரி வரமாட்டேங்குது இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அப்ரோச்ன்ற மாதிரி ஒரு பையன் போய் அப்ரோச் பண்ணுற ஒரு விஷயம், இதெல்லாமே நான் ஒரு எஃபோர்ட் போடுறேன், ஒரு லெட்டர் எழுதுறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னாக்க எனக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் அந்த பொண்ணுக்கு 10ல் 11, அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வரும். இந்த மாதிரி
இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகுதுனாக்கா லிங்க்டின் ப்ரோவில் போயிட்டு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே போயிட்டு மெசேஜ் பண்ணுறதோ இதுவுமே வந்து தப்பு மாதிரி சொல்லும்போது அப்புறம் எப்படி நான் ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணும் அப்படின்றதே ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியலல்ல. அது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வருது. இன்னும் ஒரு சில டைமில் வந்து என்ன ஆகுதுனாக்கா மென் வந்து போய் பேசுறது வந்து நான் என்ன வந்து ஃப்ளர்ட்டுன்னு சொல்லிடுவாங்களோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் நிறைய டைமில் மென் போய் அப்ரோச்சே பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இப்போது சொசைட்டியில். இப்போது இது இப்படி இருக்க இன்னுமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது லோன்லியாக இருக்கும்போது இது வந்து ஒரு ஃபோமோ கிரியேட் ஆகுது. ஐயோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சோஷியல் மீடியாவில் மற்றவங்கலாம் வந்து நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி போஸ்ட் போடும்போது நான் தனியாக இருக்கேன். ஐயோ நான் என்னோடய லைஃப்பில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் வேஸ்ட் பண்ணுறோம் லைஃப்பை அப்படின்ற மாதிரி ஒரு சில டைமில் நிறைய பசங்களுக்கு பயம் வரும். அண்ட் வந்து இந்த டைமில் போய் பேசுகிறதும் பிரச்சனை, பேசினாக்கா கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரல, இல்லை வந்து இதுவாக இருக்குது அப்படின்றப்போ மோஸ்ட்லி இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுனாக்கா அப்படியே வந்து அப்போ தான் நம்ம வந்து எனக்கு நிறைய பேருக்கு என்ன யூஸ் பண்ண தோணுது பசங்களுக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஏஐ கம்பெனியன், அதுவும் கிராக்கு, அதுக்கப்புறம் வந்து ரிப்ளிகா, இன்னும் ஒன்லி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து யூஎஸில் வந்து இன்னும் நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் மென் வந்து ஒன்லி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கம்பெனியன், ஒரு கனெக்ஷனுக்காக தான். கனெக்ஷன் இல்லாமல் இது மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு எனக்குமே ஒன்லி ஃபேன்ஸ் கண்டென்ட்லாம் நான் ஒரு சிலது பார்த்துருக்கேன், ஃப்ரீ கண்டென்ட்டு. அது வந்து இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல, அது வேறு விஷயம். ஆனால் ஒன்லி ஃபேன்ஸ் கண்டென்ட் வந்து ஒரு கம்பெனியன்ஷிப் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ட்டே ஒரு சில வீடியோஸ்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி வீடியோஸுமே ஒரு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இது ஒரு பக்கம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் வந்து இது இல்லாமல் ஒரு சில இன்னும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, டேட்டிங் கோர்ஸ்னு ஒன்று வேறு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொண்ணுங்களை வந்து ஒரு பக்கம் வந்து அவங்கள வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, இன்னும் வந்து உங்கள் அந்த பொண்ணுங்களை வந்து ஹராஸ் பண்ணுங்கள், உங்கள் பார்ட்னருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. பொண்ணுங்களை வந்து இன்னும் இங்கிலீஷ்லலாம் வந்து பொண்ணுங்களை வந்து பிச்சுன்னு சொல்கிறது, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தப்பான வழியிலையும் ஒரு சில சைடில் கோர்ஸ் விற்கிறேன்ற பேர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லோன்லினஸ்க்கும் இது ஒரு பிரச்சனை. ப்ளஸ் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து இந்த சைடில் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் என்னோட ஓவரால் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.